பணப்பிரச்சனையில் தோல்வி என்பது கிடையாது. நீங்கள் செல்லும் இடம் லாபகரமாக தான் திரும்பி வருவீர்கள். அனுகூலமாக தான் வரும். மனசுக்கு ஒரு நிம்மதியான பொருளாதாரத்தை பணம் வந்து கொண்டே இருக்கும், கொடுத்துட்டு தான் இருப்பார். தேவையில்லாத வீட்டு செலவெல்லாம் வைக்க மாட்டார். நல்லா சுப செலவு தான் வைப்பார். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார். திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். திருமணமே ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். சுக்கிர பகவான் வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பார். இல்லை வெளி மாநிலங்களை அனுப்பி படிப்பை தொடர செய்வார். இதெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் வெளிநாடு சென்று ஒரு வேலைக்கு சேர வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக பயணம், அதாவது ஒரு லக்ஸுரி பிரயாணம், ஏரோப்ளேன் இல்லை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை லக்ஸுரி ஏசி கார், இந்த மாதிரி ஒரு பயணம்லாம் நீங்கள் 4 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும், அமையும். பெண்கள் மூலியம் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அது மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அவர்களை நல்லபடியாக அனைவரித்து சண்டை போட்டுக்காமல் அனைவரித்து செல்ல உங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவ் ஆகிட்டு உங்களை பல மடங்கு லாபத்தையும் வருமானத்தையும் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்போம். பெண்கள் மொச்சக்கொட்டை பரப்பி அது மேலே அகல் விளக்கோ காமாட்சி அம்மாளுக்கோ வச்சு விளக்கேற்றி பாருங்கள். வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட ஒரு வேலை கிடச்சி ஒரு பதவி சேரில் போய் உட்காந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கெலாம் ஒரு அம்சமான நேரம் இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. சுக்கிரன் உங்களுக்கு 3ல் இருப்பது இதுவரையில் இருந்த தடை, ஏகப்பட்ட தடைகளை பார்த்துருப்பீங்க. எதுவுமே கை கூடலை தடைகள் எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து இனி வெற்றி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 2025ஆம் ஆண்டிற்கான சுக்கிர பெயர்ச்சி. இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுபன் எல்லாமும் பெயர்ச்சி இந்த வருடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி வரையில் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். ஜனவரி 28ஆம் தேதி இடம்பெறுகிறார். அங்கு அவர் 4 மாதங்கள் இருக்கப் போகிறார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் இருக்கப் போகிறார். 120 நாள் உங்கள் ராசிக்கு 3ல் அமர்ந்து ராகுவோட இணைவில் சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு என்னென்ன லாபம் கொடுக்க போகிறார், என்ன அனுகூலம் தரப்போகிறார். மகராசி அன்பர்களே வாருங்கள் விரிவாக பார்ப்போம். பொதுவாக உங்கள் ராசிக்கு சுக்கிரன் என்றாலே நட்பு கிரகம்தான், ஆதாயத்தை தரக்கூடியவர் தான். இப்பொழுது பார்த்தால் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் 3ஆம் இடத்தில். அப்படி என்றால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகத்தையும் எவ்வளோ பெரிய அனுகூலத்தையும் எவ்வளோ பெரிய ஆதாயத்தையும் உங்களுக்கு தரப்போகிறார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இந்த சந்தோஷம் அப்படியே நிலைத்து உங்களுக்கு நிற்க வேண்டும். மகராசி அன்பர்களே, 3ல் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் உங்களுக்கு. தனவரவில் கண்டிப்பாக ஒரு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தோல்வி என்பதே கிடையாதுங்க ஐயா. சரி, தோல்வி என்பதே கிடையாது. முக்கியமாக பணப்பிரச்சனையில் தோல்வி என்பது கிடையாது. நீங்கள் செல்லும் இடம் லாபகரமாக தான் திரும்பி வருவீர்கள். அனுகூலமாக தான் வரும். மனசுக்கு ஒரு நிம்மதியான பொருளாதாரத்தை பணம் வந்து கொண்டே இருக்கும், கொடுத்துட்டு தான் இருப்பார். தேவையில்லாத வீட்டு செலவெல்லாம் வைக்க மாட்டார். நல்லா சுப செலவு தான் வைப்பார். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார். திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். திருமணமே ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். ஒரு குழந்தைகளுக்கு காது குத்துற விசேஷம், சுப நிகழ்ச்சி, வீடு கட்டி ஒரு கிரகபிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். புது வீடு வாங்கி கிரகபிரவேசம் பண்ணிங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டை கூட வாங்கி குடி போகத்தெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய யோகத்தை உச்சமற்ற சுக்கிரன் தரப்போகிறார். தாய்மார்கள், பெண்கள் குறிப்பாக நீண்ட நாளாக ஒரு பொருள் நகை வாங்க வேண்டும் என்று தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா, முடியவில்லையா? இப்பொழுது அது அருமையான ஒரு பொற்காலம். இந்த 4 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக நகை வாங்க போகிறீங்க. அதை போட்டு அழகும் பார்க்க போகிறீங்க. புது ட்ரெஸ் எடுத்து போட்டு அழகு பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளுக்கும் நகை நட்டு போட்டு அழகு பார்க்குறீங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்க்க போகிறீங்க. இவ்வளோ சிறப்பான
இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு அனைத்தும் நடக்கப் போகிறது. வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சோஃபா செட்டு, லக்ஸுரி லைஃபுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டுக்கு அழகுபடுத்த போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் இந்த 4 மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ராசியில் புதனும் சுக்கிரனும் இருப்பது அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பாதிப்பும் கிடையாது. படிக்கும் குழந்தைகளுக்கு, குறிப்பாக படிக்கும் குழந்தைகளுக்கு பெரிய முன்னேற்றம். சுக்கிர பகவான் வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பார், இல்லை வெளி மாநிலங்களை அனுப்பி படிப்பை தொடர செய்வார். இதெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் வெளிநாடு சென்று ஒரு வேலைக்கு சேர வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக பயணம், அதாவது ஒரு லக்ஸுரி பிரயாணம், ஏரோப்ளேன் இல்லை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை லக்ஸுரி ஏசி கார், இந்த மாதிரி ஒரு பயணம்லாம் நீங்கள் 4 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும், அமையும். எது உங்கள் மனசுக்கு சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடக்கும். கணவனும் மனைவிக்குள்ளே இருந்த மனசாப் நீங்கி இருவரும் மன ரீதியாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். ரொம்ப லாகில் பிரிந்து கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம் வேலை செய்கிறீங்களா, அரசு ஊழியர்களா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, ஒரே இடத்துக்கு இடம் மாற்றி கொடுப்பாரு. கண்டிப்பாக இடம் மாற்றம் வந்து இதுவரை ஒரே இடத்துல வேலை செய்யுது குடும்பத்தை நடந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக 4 மாதத்தில் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லையாத அந்த மன கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, அதை உடத்தெறிய போகிறார். மனசில் இருக்கிற சங்கடத்தை நீக்கப் போகிறார். கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் உண்டாகும். அம்மான்ற சாணம், அப்பான்ற சாணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தாத்தா பாட்டிய சாணம் அதுவும் பெரியவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்கள் மனசுக்கு இதமான ஒரு சந்தோஷத்தை உச்சமற்ற சுக்கிரன் கண்டிப்பாக உங்கள் மகர ராசி நண்பர்கள் கொடுப்பார். பெண்களால் குறிப்பாக பெண்கள் மூலியம் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அது மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அவர்களை நல்லபடியாக அனைவரித்து சண்டை போட்டுக்காமல் அனைவரித்து செல்ல செல்ல உங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவ் ஆகிட்டு உங்களை பல மடங்கு லாபத்தையும் வருமானத்தையும் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்போம். பெண்கள் வந்து மொச்சக்கொட்டை பரப்பி அது மேலே அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ வச்சு விளக்கேற்றி பாருங்கள். சுக்கிரன் ஆக்டிவ் ஆகிட்டு வருமானத்தை அதிகமாக கொடுப்பார். வீடு செலவுலாம் குறையும், நல்ல சுப செலவு வரும், நல்ல வருமானம் பெருகும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வரும். காசு பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் உயரும். புதுசாக சீட்டு சேருவீங்க. அதுக்கான வழிமுறைகளாக பிறக்கும். வருமானத்துக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். புதுசாக ஒரு தொழில் செய்யலாம். அதாவது ஒரு பேண்ட்ஸ் கடை, நகை கடை, ஜவுளி கடை, இதெல்லாம் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா? இந்த காலகட்டம் ரொம்ப உகந்த காலகட்டமாக இருக்குது. எவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நினப்பு உள்ளவர்கள் தொழிலாளிகள் கண்டிப்பாக ஒரு முதலாளி அந்தஸ்துக்கு உயரத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. அப்படி முதலாளி அந்தஸ்துக்கு உயர வச்சு பார்ப்பாரு. 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க, கௌரவிப்பாங்க, அழகுபடுத்தி பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு உயர் பதவியில் அவங்க அமர வேண்டிய வாய்ப்பெல்லாம் சுக்கிரன் கொடுப்பாரு. பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன், ஸோ இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக நடக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சி ஒரு பதவி சேரில் போய் உட்காந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கெலாம் ஒரு அம்சமான நேரம் இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3ல் இருப்பது இதுவரையில் இருந்த தடை, ஏகப்பட்ட தடைகளை பார்த்துருப்பீங்க. எதுவுமே கை கூடலை தடைகள் எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து இனி வெற்றி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 3 என்பது வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம். உங்களுக்கு அந்த தைரியத்தை ஒரு யானை பலம் தைரியம் எதிலையும் உங்களுக்கு கொடுப்பாரு. பணத்தால் ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, படையால் ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. இதை வச்சு நீங்கள் எதையும் வந்து துணிச்சலாக இருந்து செய்யலாம்.
மனோபகம் அவ்வளோ மனசு வந்து ஒரு வலிமை பெறும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை தான் கொடுக்க போகிறது. வாழ்க்கையை இடிக்கப் போகிறது. அதனால் குலதெய்வத்தை வழிபட்டு, அதாவது உங்களுடைய நட்சத்திரமும் அதேபோல் ராசிநாதனும் ஒன்றாக சேரும் நாள் நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள். சுக்கிர வழிபாடோ ஒரு குலதெய்வ வழிபாடோ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் அனைத்தும் பெற்று வளமுடன் வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.